கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவனுடைய சமாதானமும் கிருபையும் உங்களுக்கு உண்டாவதாக. இன்றைக்கு ஒரு ஆண் அ சிமி சிம்சோன் அப்படின்ற ஒரு ஒரு மனிதன் எப்படி ஒரு பெண் மீது கொண்ட மோகத்தினால அவன் தேவனிடத்தில் அவன் பெற்ற அந்த ஆவியை இழந்து அவன் எத்தனை வேதனைப்பட்டான் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே. ஆ, சிம்சோன் கர்த்தரால் தேவனால் முன்குறிக்கப்பட்ட மனிதன். இன்றைக்கும் கூட பிரியமானவர்களே, இந்த வீடியோ எனக்கு இல்லைன்னு நினச்சிட்டு போகாதீங்க. இதை நிச்சயமாக பாருங்கள். ஏன்னா இதில் உங்களோடு தேவன் ஒரு வார்த்தை இடைப்படுவார். நம் வாழ்க்கையில் தேவன் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். நம் வாழ்க்கையில் இப்படி தான் நடக்கணும் அப்படின்றது நம்மை கொண்டு வைத்திருக்கிறார். ஆனால் அந்த சித்தத்தை அறியாத படிக்கு நாம் வாழும்போது நம் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் வருகின்றன என்பதை இந்த சிமியோன் மூலமாக நாம் பார்ப்போம். சிமியோனை கர்த்தர் முன்குறித்தவர். தாயின் கருவில் அவன் உருவாகுவதற்கு முன்பே அவனை முன்குறித்த தேவன். பெலிஸ்தியரை அவன் கொன்று போடும்படி இவனை முன்குறிக்கிறார். ஆனால் இவன் வளர்ந்து வாலிபனாக வரும்போது ஒரு பெண் மீது ஆசைப்பட்டு அந்த பெண்ணை பெலிஸ்திய பெண்ணு தான், அந்த பெண் மீது ஆசைப்பட்டு அவள் வீட்டில் இருக்கும்போது அந்த ஊரில் இருக்கிற மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க, இவனோட பலம் வந்து எதில் இருக்குது? ஏன்னா இவன் நசரேய விரதம் இருந்தவன். இவன் தலை முடி சிரைக்கப்பட்டதில்லை. அதனால இவன் நசரேய விரதம் கர்த்தர் சொல்லி தான் அவனை பிறக்கிறதுக்கு முன்னாலே சொல்லிடுவார், அவன் தலையில் சவரன் கத்தி படக்கூடாது. இதுதான் கண்டிஷன். அப்போது இவன் பிறந்து வாலிபனாகி ஒரு பெண் வீட்டில் அவன் போய் அந்த பிரியமான ஒரு அவன் மனதுக்கு இனியவள்னு சொல்லி ஒருத்தி வீட்டில் போய் அவள் வந்து ஒரு சாதாரண பெண் இல்லை, அவள் ஒரு பணத்துக்காக போகிறவள். அதனால் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணிடத்தில் போகும்போது மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, இவனோட பலம் வந்து எதில் இருக்குதுன்னு நமக்கு தெரியணும், அவனோட பலத்தை நீ எதில் இருக்குன்னு நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா உனக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு கொடுக்குறோன்றாங்க. 1000 பத்தாதுன்னு இருக்கா, 1100. என்ன அவள் பணம் ஆசை பிடிச்சவ. அந்த பெண் பணத்துக்காக என்ன வேணா செய்வான், அன்பெல்லாம் இருக்காது. அந்த பணத்துக்காக நான் 1100 வெள்ளிக்காசு கொடுக்குறேன், நாங்கள் ஒவ்வொருவரும் கொடுக்குறேன்றாங்க. அப்போ எத்தனை பேருன்னு தெரியல. சரின்றான். அப்போ அவனை பார்த்து சொல்கிறா, உன் பலன் எதில் இருக்குது? அப்போ அவன் சொல்கிறான், 7 பச்சை அகனி நார்க்கயிறுகளினால் நார்க்கயிறுனால என்னை கட்டி போட்டிங்கன்னா என் பலன் போச்சுன்றான். உடனே இவன் என்ன பண்ணுறான், அதே மாதிரி ராத்திரி இவன் தூங்கும்போது ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து பச்சை 7 கயிறு, அதாவது நார்க்கயிறு அகனி என்ற, அது ரொம்ப வலுவாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும் போல், அதை வைத்து கட்டி விட்டு உடனே இவன் சொல்கிறான், எந்திரி, இந்த வாரு பெலிஸ்தீர்கள் வந்து விட்டாருங்க, நீ எந்திரி அப்படின்றான். உடனே அவன் என்ன பண்ணுறான், சடால்னு எந்திரிக்கிறான். அப்போ அந்த 7 கயிறுகளும் எப்படி பொசுங்கி போச்சுன்னா, ஒரு சணல் தீயில பட்டது போல், நெருப்பில் பட்டது போல் அப்படி அப்படி என்ன பண்ணுது, அந்த 7 நார்க்கயிறுகளும் அப்படி சடார்னு சொல்லி முறிஞ்சிருது. அப்போ அவங்க பயந்து போயிடுறாங்க. இவ சொல்கிறா, பார்த்தியா நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டியே அப்படின்னு. திருப்பி என்ன சொல்கிறா, நீ உண்மையை சொல்லு, உன்னோட பலன் எதில் இருக்குது அப்படின்னு கேட்டவுடனே அவன் மறுநாள் என்ன சொல்கிறான், அம்மா என்னோட பலன் வந்து 7 இதுவரையிலும் யூஸ் பண்ணாத 7 கயிறுகள், அது புது கயிறு, அந்த கயிறை கட்டுனா என் பலன் போயிடும். சரின்னு சொல்லிவிட்டு அவள் அதே மாதிரி ஆளுகளை கூப்பிட்டு இவன் தூங்கும்போது 7 புது கயிறுனால இவனை கட்டி வச்சுட்டு அவங்க வந்தவுடனே வா அவன் நல்லா தூக்குறான், வந்து இவனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வர்றாங்க. அந்நேரம் இவன் என்ன செய்கிறான், அது அப்படி அப்படி ஒரு நூல் பிரிந்தது போல் அப்படி டகால்னு சொல்லி எந்திரிச்சிடறான். அந்த 7 கயிறுகளும் அருந்து விழுகிறது. அப்போ அவங்கெல்லாம் பயந்து ஓடி போயிடுறாங்க. அப்போ இந்த பெண்ணை பார்த்து அந்த பெண் சொல்கிறா, ரொம்ப அழுகுறா, போ நீ என் மேலே எனக்கு வந்து பாசமே கிடையாது, எப்படி என்னை ஏமாத்துற பாரு அப்படின்னு சொன்னோடனே அடுத்து சொல்கிறான், சரி என்னோட சடமுடியை நீ என்ன பண்ணு, 7 பாவில் நீ வந்து அதை பாவோட பாவா, நூல் பாவு நூப்பாங்கல்ல, அந்த பாவோட பாவா நீ கட்டி வச்சுட்டேன்னா என்னோட பலம் போயிரும்பா. அதே மாதிரி இவன் 7 சடையா இவன் முடி எடுத்து அந்த பாவோட பின்னி அப்படி வச்சுட்டு இவனை கூப்பிட்றான், வாங்கப்பா, இன்றைக்கி நாளும் அவனோட பலத்தை நீங்கள் பார்த்துக்கலாம், வாங்க அவன் பலத்தை நான் கட்டி வச்சுட்டேன் வாங்கன்றான். இவங்கெல்லாம் வர்றாங்க. வந்தவுடனே இவன் என்ன பண்ணுறான், பெலிஸ்தியர் வந்துட்டாங்க, சிம்சோனை எந்திரி அப்படின்னு சொல்லும்போது அந்த 7 பாவோடு கூட பிடுங்கப்பட்டு, அந்த அடித்த ஆணியோட அந்த 7 பாவோடு பிடுங்கப்பட்டு எந்திரிச்சிடறான்.
எந்திரிச்சு அப்படி என்ன பண்ணுறான், அவங்கள முறியடிச்சு தோக்கடிக்க ஓடுறான். அப்போ அவங்க பயந்து ஓடிடுறாங்க. அப்போது இவ ரொம்ப அழுகுறா. "பாத்தியா பாத்தியா, நீ என் மேலே உனக்கு பாசமே இல்லையே" அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது, "நீ இத்தனை வாட்டி நீ வந்து என்னட்ட உண்மை பேச மாட்டேன்ற, நீ என்கிட்ட பொய் தான் சொல்கிற" அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுறான், அவ அழுகைய பொறுக்க முடியாதபடிக்கு, "என் சவரன் கத்தி என் தலையில் பட்டா என் பலன் போயிரும்னு" உண்மையை சொல்லிடுறான். சரின்னா அன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணுறான், அவனை நல்லா மடியில் தூங்க வச்சுட்டு ஆளை கூப்பிட்டு இவனுக்கே தெரியாமல் அந்த சவரன் கத்தியை பட்டு முடி எடுத்து விட்டுறான். அந்த முடி அவன் உடம்புல அவன் மண்டையில இருந்து போன உடனே, "சிம்சோனே எந்திரி, இந்த மாதிரி பெலிஸ்தியர்கள் வந்துட்டாங்க" அப்படின்னு சொல்லுறான். அப்போ அவன் என்ன பண்ணுறான், அது பைபிளில் போட்டிருக்கு, கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு போனது தெரியாதபடிக்கு அவன் பலத்தோடு அப்படி அப்படி எந்திரிக்கிறானா, ஆனால் அவன் பலன் போயிருச்சான். ஹல்லேலூயா! அவன் பலன் போயிருச்சு. ஏன்னா உண்மையை சொல்லிட்டான். கர்த்தர் என்ன சொன்னார், சவரன் கத்தி மட்டும் அவன் தலையில் படக்கூடாதுன்ட்டார். ஆனால் என்றைக்கு அந்த உண்மையை அந்த சொன்னதை அவன் வெளிப்படுத்தி அவள் அதை செஞ்சிட்டாலோ, கர்த்தர் சொன்னதை மீறி செஞ்சிட்டாலோ, அன்றைக்கு அவனை பெலிஸ்தியர்கள் பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவன் கால் 2 விலங்குகளால் மாட்டி அவனை கொண்டுட்டு போய் மாவு அரைப்பதற்கு அவனை போட்டு விடுகிறார்கள். இப்படித்தான் பிரியமானவர்களே, தேவன் நம்மை குறித்து என்ன வைத்திருக்கிறார் என்பதை, நாம் என்ன செய்யக்கூடாது என்பதை தேவன் முன்குறித்து நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறதை நாம் மறந்து போய் செய்தால் தேவனுடைய ஆவியானவர் எப்படி நம்மோடு இருப்பார். அது மட்டும் இல்லை, ஒரு பெண்ணை நம்பி போனான் பார்த்தீங்களா, கேவலம். இன்னும் சொல்லப்போனால் அவள் உண்மையில ஒரு விபச்சாரியாக தான் இருக்கணும். அதனால தான் அவங்களாம் நான் காசு தரேன்னு இவனை காட்டி கொடுக்குறான். அப்போது இதை நம்பி போய் தன்னுடைய எல்லாவற்றையும் தேவனுடைய ஆவியை இழந்து விட்டான். இன்றைக்கும் பிரியமானவர்களே, அநேகரை, தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்களை கூட, தேவனுடைய பிள்ளைகளை கூட இந்த பிசாசானவன் என்ன பண்ணுறான், இந்த பெண்ணுடைய இச்சையை கொண்டு வந்து அவர் செய்ய வேண்டிய என்ன சித்தமோ அதை, அந்த அபிஷேகத்தை அவர்கள் இழந்து அவர்கள் என்ன சாத்தானுடைய கரங்களுக்குள்ளே போய் அவர்கள் வாழ்க்கை சின்னா பின்னமாகும்படி போய்விடுகிறார். ஆம் பெருமானவர்களே, இன்றைக்கு நாம் சிம்சோனை குறித்து நாம் பார்த்தோம். ஒரு பெண்ணினுடைய இச்சையினால் அவன் போய் எவ்வளோலாம் அவன் வேதனைப்பட்டான், கஷ்டப்பட்டான். அடுத்த வீடியோவில் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஏன்னா இவனை கொண்டு செய்யணும்னு இருக்கிறார்ல, அது நடந்தே தீரும். அது எப்படி நடந்தது, அவர் சொன்னார்ல, உன்னை நான் முன்குறிச்சிருக்கேன் பெலிஸ்தியர்களை அழிக்கன்னு சொல்லிட்டு. அப்போது பெலிஸ்தியர்களை அழிக்க இந்த நிலைமையில் இருக்கிறவனையும் கர்த்தர் என்ன செய்வார், பயன்படுத்தி அவர் சித்தத்தை நிறைவேற்றுவார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வீடியோவை நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? காட் பிளஸ் யூ.